ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். போன வாரம் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக தூத்துக்குடி போயிருந்தேன். அப்போ எடுத்திருந்த வீடியோவை தான் இந்த vlogல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். முந்தின நாள் வந்து ட்ரெஸ் பேக்கிங் வந்து பண்ணிட்டு இருந்தேன். saree கட்டுறதா பிளான். இந்த சாரீக்கு ஏற்ற ப்ளவுஸ் அது இல்லை, பட் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தான் போட்டிருந்தேன். இந்த செட்டு மீஷோவில் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஃபஸ்ட்டு நெக்லஸ் பேட்டர்னில் போட்டுக்கலாமா இல்லை மிட் செயின் எடுக்கலாமான்னு ஒரே கன்ஃபியூஷனில் இருந்தது. ரெண்டுமே ஒரே இதுதான், ஒன்று ஷார்ட்டாக இருக்கும், இன்னொன்று லாங்காக இருக்கும். அப்புறம் ரெண்டுத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த கஜலக்ஷ்மி நெக்லஸ் கூட வச்சு பார்த்தேன். ஆனால் அதோட ஷேடு ஏனோ என்னோட சாரீக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகலை. அதனால நான் ஃபஸ்ட்டு எடுத்ததே வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். வளையல் கூட காமனாக ப்ரௌன் ஷேடில் எடுத்து வச்சேன். அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருந்தேன். ஆனால் அது ஃபேடாக இருந்ததுனால அந்த வளையல் பிக் பண்ணல. வேறு ஏதாவது எடுக்கலாமான்னு சொல்லி பாக்ஸில் பார்த்துட்டு இருந்தேன். பட் மித்ததெல்லாம் அந்த லெஹங்காக்கு போடுற அந்த நெக் பீஸாக இருந்ததுனால மிச்சம் எதையுமே வந்து நான் சூஸ் பண்ணிக்கல. எடுத்துட்டு போறதுக்காக பாக்ஸ் வந்து வீட்ல இருந்தது எல்லாத்தையும் தூக்கி ஒரு பாக்ஸ்ல போட்டுட்டு, நான் கொண்டு போறதுக்கு வந்து ஒரு சின்ன பாக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுல வந்து மேல டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சோம்னா, அந்த கலர் எதுவும் ஃபேட் ஆகாது. நம்ம வச்சதும் வச்ச மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாதிரி நல்லா பேக் பண்ணியாச்சு. ஒன் டே ட்ரிப்புன்றதுனால இந்த ட்ராவல் பேக்கே வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். சாரிய தனியா ஒரு கவர்ல வச்சுட்டு பேக் உள்ள வச்சுட்டேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போடுறதுக்காக ஒரு ட்ரெஸ். இந்த மினி ஸ்லிம் பேக் வந்து தேவைப்படும் அப்படின்றதுனால வச்சுருந்தேன். ஏன்னா நான் கையில் இன்னைக்கு வந்து பேக் பேக் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறேன். அப்புறம் ஜுவல்லரி செட்டையும் ஸ்டோலுக்கு உள்ளே வச்சு நல்லா நீட்டாக பேக் பண்ணியாச்சு. இந்த பேக் பேக்கில் ஷால் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா ட்ரெயினில் போகிறதுனால இது தேவைப்படும். அப்புறம் என்னோட வாலெட், காஸ்மெட்டிக்ஸ், டாய்லெட்ரீஸ்க்குன்னு தனியாக ஒரு பர்ஸ் வச்சு வச்சுருந்தேன். அது மாதிரி காஸ்மெட்டிக்ஸ்மே வந்து எல்லாத்தையுமே அதே டியூப் இல்லை பாட்டிலில் இருக்கிறத அப்படியே எடுத்துகிட்டு போக மாட்டேன். குட்டி குட்டி பாக்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போவேன். என்னோட பவுடர் தவிர, காம்பேக்ட் பவுடர் தவிர மிச்சம் எல்லாமே சின்ன சின்ன பாக்ஸில் தான் நான் வந்து மாற்றி வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ தான் வந்து ட்ராவலுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். என்னோட வளையல் கூட இந்த மாதிரி பேப்பர்ல வந்து ரோல் பண்ணி தான் எடுத்துட்டு போறேன். ஏன்னா வளையல்ல உள்ள ஜிக்னாவோ இல்லைன்னா இது எதுலயாவது பட்டு கீறல் மாதிரி எதுவும் விழுந்துடக்கூடாது. அப்புறம் வளையல் வந்து ஃபேட் ஆயிரும்ன்றதுனால வளையலையுமே இந்த மாதிரி நல்லா பேப்பர்ல ரோல் பண்ணி வந்து பேக் பண்ணியாச்சு. ஃபைனலாக ஃபோல்டபுள் பேக்கும் ஒன்று வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஊர்லேருந்து வரும்போது நமக்கு லக்கேஜ் கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக வரும். அதுக்கு தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டபுள் பேக் கூட எடுத்து வச்சிட்டேன். பேக்கிங் எல்லாமே ஒரு வழியாக முடிஞ்சது. நான் வந்து வென்ஸ்டே ஈவினிங் வந்து கிளம்புறதா இருந்தது. ஸோ ஆஃபீஸ் ஒர்க்கும் வந்து பார்த்துட்டே தான் வந்து இதையும் சைட் பை சைட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு ட்ரெயினுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக சோயா சங்க்ஸ் கிரேவி பண்ணியிருந்தேன். இது வந்து அப்படி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுவோமோ அதே தான், பன்னீருக்கு பதிலாக சோயா போட்டு பண்ணியிருந்தேன். நைட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அம்மா சப்பாத்தி பண்ணி குடுத்துட்டாங்க. என் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து இன்னைக்கு வந்து டின்னர் எடுத்துட்டு போறேன். நாங்க 2 பேருமே வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்றோம். அவளோட கல்யாணத்துல நான் அவள பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து இப்ப தான் பார்க்குறேன். நாங்க எல்லாருமே காலேஜ் ஒண்ணா படிச்சவங்க. ஆக்சுவலி வேற வேற டிபார்ட்மெண்ட். இப்ப நான் கல்யாணத்துக்கு போறதும் சரி, இப்ப மீட் பண்ண போற ஃப்ரெண்டும் சரி, நாங்க எல்லாருமே வேற டிபார்ட்மெண்ட். பட் ஒரே ஹாஸ்டல், ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். அதனால பயங்கர பாண்டிங். அன்னைக்குன்னு பார்த்தா ஆஃபீஸ்லயும் கொஞ்சம் வேலை டைட்டா இருந்ததுனால, போற லாஸ்ட் மினிட் வரைக்கும் வேலை பார்த்துட்டே தான் இருந்தேன். 5 மணிக்கு வீட்ல இருந்து கிளம்புனா தான் சரியா இருக்கும்னு பிளான் பண்ணியிருந்தேன். எப்படியோ ஹரிபரியா ஒரு 5:15க்கு வீட்ல இருந்து கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் வந்து போயிட்டுருக்கிறேன். என்னோட ஃப்ரெண்டும் ஒர்க் முடிச்சுட்டு நேரா அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டாங்க. நானும் ஈவினிங் டீ, காஃபி எதுவுமே குடிக்கல. 2 பேத்துக்கும் பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ட்ரெயின் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு 7:15 போலயே டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்து பேச ஆரம்பிச்சோம். பேச ஆரம்பிச்சோம், பேசிட்டே இருக்கிறோம். 9:00 போல சரி எல்லாருமே படுக்கணுமே, டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு எங்க 2 பேருக்கும் அப்பர் சீட்டு. 2 பேரும் முதல்ல ஒரே சீட்ல போய் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். 2 பேரும் ஹைட் வந்து கம்மியா, அதனால உட்கார்றதுக்கு வசமா இருந்ததுனால அவ எல்லாத்தையும் பெட்ஷீட்லாம் நீட்டாக விரிச்சு குடுத்தாங்க. நாங்க 2 பேரும் மேல போய் உட்காந்து செட்டில் ஆயிட்டு பேசிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 10:30 போல தான் தூங்கவே போனேன். தூத்துக்குடி ரீச் ஆகுறதும் ஒரு 45 மினிட்ஸ் லேட்டா தான் போயிருந்தோம். மார்னிங் பயங்கர குளிரு. போனதும் ஏசி கோச்சா அங்க ஒரு 6 மணி போல ரீச் ஆயிருந்தோம். அப்போ வந்து நல்லா குளிரிட்டு இருந்தது. டைரக்ட்டா வந்து ரூம்ல போய் செக் இன் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகுறது தான் வந்து பிளான். நான் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன். உள்ள போனதுமே வந்து ரைட் சைடுல பாத்ரூம் இருந்தது. அண்ட் லெஃப்ட் சைடுல இந்த பெரிய மிரர், ஒரு டிவி, டேபிள், சேர் போட்டிருந்தாங்க. அந்த சைடு வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சோஃபா, டபுள் காட் பெட் போட்டிருந்தாங்க. வார்ட்ரோப் அண்ட் அந்த சைடில் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் யூனிட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தலையை நல்லா சிக்கு எடுத்துட்டேன். ஏன்னா முந்தின நாள் தலைக்கு குளிச்சுட்டு அப்படி போனது. அதுக்கப்புறம் வந்து சிக்கே எடுக்காமல் வச்சுருந்தேன். சீக்கிரமாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். saree வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு கட்டி விட்டுருந்தா. என்னோட கெட் ரெடி வித் மீ வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு டைம் கிடைக்கிறச்ச செக் பண்ணி பாருங்கள். அந்த சாரீக்கு வந்து எனக்கு கொஞ்சம் மிட் செயின் மாரி போட்டா நல்லாயிருக்கும்னு தோணுனதுனால இதான் போட்டிருந்தேன். நெக் பீஸ் வந்து நான் வியர் பண்ணல.
என் ஃப்ரெண்டுக்கு இத நான் குடுத்துருந்தேன். நான் அவ அன்னைக்கு எதுவுமே இந்த மாதிரி எடுத்துட்டு வரலன்றதுனால, "நீ போட்டுக்கோ. நம்ம 2 பேரும் இன்னைக்கு ட்வின்னிங் மாரி இருக்கலாம்ன்னு" சொல்லிட்டு நான் அவட்ட அத வந்து குடுத்துட்டேன். கடைசில வளையல் எல்லாமே போட்டு நீட்டா பக்காவா ரெடி ஆயாச்சு. எங்களோட இன்னொரு ஃப்ரெண்டும் திருநெல்வேலில இருந்து வந்து எங்களோட ஜாயின் ஆயிக்கிறாங்க. ஸோ நாங்க ரெடி ஆயிட்டு கீழ போயிட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து நாங்க அங்க இருந்து மண்டபத்துக்கு போறதா பிளான். காலையில போனதுலேருந்து எதுவுமே குடிக்கல, சாப்பிடலன்றதுனால பசிக்க ஆரம்பிச்சுடுச்சுன்னு சொல்லிட்டு, கீழ போய் ஹோட்டல்ல ஃபர்ஸ்ட்டு காஃபி குடிச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து மண்டபத்துக்கு போலான்னு சொல்லிட்டு, காஃபி குடிக்க போயிருந்தோம். இங்க வந்து எல்லாருமே வந்து ஜாயின் ஆயிக்கிட்டோம். என் ஃப்ரெண்டோட தம்பி ஃப்ரெண்ட்ஸும் சில பேர் வந்து வந்திருந்தாங்க. எல்லாத்துக்கும் இதே ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணியிருந்ததுனால, எல்லாரும் சேர்ந்த மாணிக்கே வந்து ரெடியாகி மண்டபத்துக்கு போயிட்டோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வியர்டா இருந்தது. "இவ என்னடா எங்க போனாலும் கேமரா தூக்கி வச்சுட்டே இருக்கான்னு" சொல்லி அப்பப்போ வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. மண்டபத்துக்கு போனதுமே வந்து ஃபர்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட பார்க்க போயிருந்தோம். அவளும் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டா இருந்தது கல்யாண பொண்ணு. அவ வந்ததும் மீட் பண்ணிட்டு, அவ கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு, நெக்ஸ்ட் வந்து மாப்பிள்ளை அழைப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அத பார்க்கறதுக்காக போயிருந்தோம். நல்ல கியூட்டா, அழகா இந்த மாரி ஆரத்தி தட்டு வந்து வச்சிருந்தாங்க. அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மாப்பிள்ளைய வெல்கம் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே இவங்களோட ஜாயின் பண்ணி, கீழ போய் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு, அங்க வந்து நின்னு அவங்களோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். கல்யாணம் தூத்துக்குடி சிவன் கோயில்ல வச்சு, பொண்ணுக்கு வந்து முகூர்த்த பட்டு குடுத்ததும், அவ வந்து ரெடி ஆகுறதுக்காக போயிருந்தாங்க. நாங்க எல்லாரும் வேன்ல கோயிலுக்கு வந்து கிளம்பி போயிட்டோம். பூ வாங்குறதுக்காக போயிருந்தோம். பயங்கர ரேட் சொன்னாங்க. நான் தலையில வச்சிருக்கிற பூவே ரூ. 120 வரைக்கும் சொன்னாங்க. சரி ஸ்பெஷல் டே வாங்கியே ஆகணுன்றதுனால வாங்கிட்டோம். கல்யாணம் நல்லா சூப்பரா முடிஞ்சாச்சு. வெயில் பயங்கரமா இருந்ததுனால ஒரு ஜூஸ் குடிச்சுட்டு, அங்கருந்து மண்டபத்துக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். பசிக்கவே இல்ல. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொன்னதுனால, சாப்பிடுறதுக்கு வந்து உட்காந்தாச்சு. அதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்டுக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் குடுத்துட்டு, அவள பார்த்து பேசிட்டு, நாங்க அப்படியே கிளம்புறோம்ன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். 3 பேரும் ரூமுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அப்படியே கதை பேசிட்டே இருந்திருந்தோம். திருநெல்வேலில இருந்து வந்திருந்த ஃப்ரெண்ட் வந்து ஒரு 4 மணி போல ஊருக்கு கிளம்புனா கரெக்ட்டா இருக்கும்னு சொன்னாங்க. சரி அவங்களே அப்படியே வந்து ட்ராப் பண்ணிட்டு, நமக்கு தேவையான ஸ்நாக்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு, ஞானம் பேக்கரி போய் மக்ரோன், கேக் எல்லாம் வாங்கிட்டு, அவளையும் அப்படியே எதுத்தாப்புல இருந்த பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு, சும்மா கொஞ்ச நேரம் எங்கேயாவது சுத்தலான்னு கிளம்பியிருந்தோம். வழியில ஃபேன்சி ஸ்டோர் பார்த்துருந்தோம். அங்க வந்து கொஞ்சம் கண்ணாடி வளையல் வாங்கிட்டு, அடுத்து ஏதாவது கடைக்கு போலான்னு பார்க்கும்போது தான், வேலவன் ஹைப்பர் மார்க்கெட் கண்ல பட்டுச்சு. அங்க போய் கருப்பட்டி, பனங்கற்கண்டு, வடகம், கூழ் வத்தல் இந்த மாதிரி நம்ம ஊர் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தோம். வாங்கிட்டு இருக்கும்போதே ஃப்ரெண்டோட தம்பி ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணாங்க. "அக்கா பீச்சுக்கு போலாமா? இல்லன்னா பனிமய மாதா கோயில் எங்கேயாவது போவோமா? உங்களுக்கு ட்ரெயினுக்கு தான் இன்னும் டைம் இருக்குல்லன்னு" கேட்டிருந்தாங்க. நாங்களுமே வந்து டைம் பாஸ் பண்றதுக்காக தான் வெளில வந்திருந்தோமா, சரி வாங்க எல்லாரும் சேர்ந்தே போலான்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாருமே வேலவன் ஹைப்பர் மார்க்கெட் வந்திருந்தாங்க. அங்கருந்து ஆட்டோ பிடிச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து பீச்சுக்கு போயிருந்தோம். தூத்துக்குடி பீச்லாம் போயே ஒரு 13 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். நாங்க காலேஜ் படிக்கும்போது எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு போய் 2, 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு வந்திருந்தோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் படம் மாதிரி. அப்போ போயிருந்த டைம்ல வந்து பீச்சுக்கு போனது. அதுக்கப்புறம் இப்ப தான் போயிருக்கிறோம். நல்லா பீச்ல ஒரு 1/2 மணி நேரம் ரிலாக்ஸ்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அங்கருந்து திரும்ப ஆட்டோ பிடிச்சு பனிமய மாதா கோயில் போயிருந்தோம். நாங்க சர்ச்சுக்கு வரும்போது 6 மணி ஆயிடுச்சு. பிரேயர் நடந்துட்டு இருந்தது. நாங்க எல்லாரும் பிரேயர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சர்ச்ல இருந்துட்டு, அங்கருந்து கிளம்பி இதுக்கப்புறம் வந்து ரூமுக்கு போய் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வைக்கலான்றது தான் பிளான். போறதுக்கு முன்னாடி காஃபி குடிச்சிரலான்னு சொல்லிட்டு, சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல இருந்த ஒரு கடையில தான் வந்து காஃபி குடிச்சிருந்தோம். ஃப்ரெண்டோட தம்பி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதே ஊருன்றதுனால, அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருந்தது. இந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்ட்டு, இங்கேருந்து ஒரு ஸ்வீட் வாங்கி குடுத்துருந்தாங்க. சோமாசி மாரி இருந்தது. அதுக்குள்ள இந்த அவலும், தேங்காய் பூ, சீனி மாதிரி வச்சு ஸ்டஃப் பண்ணி குடுத்துருந்தாங்க. அவ்ளோ சூப்பரா இருந்தது. அதோட பேர் என்னமோ சொல்லியிருந்தான். ஆனா எனக்கு அது மறந்துருச்சு. நல்லா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு, காஃபி குடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. பேக்கிங் ஒர்க்ன்னு பெருசா எதுவும் இல்ல. ஏன்னா ஒன் டே தானே. இங்க வாங்குனத மட்டும் பேக் பண்ற மாரி இருந்தது. போகும்போது 2 லக்கேஜோட போயிருந்தேன். திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அது வந்து 3 லக்கேஜ் ஆயிடுச்சு. பண்டம், அப்புறம் இந்த கருப்பட்டி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருந்தது. எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சுட்டு, நானும் என் ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டே சீரியல் பார்த்துட்டு இருந்தோம்.
இந்த பசங்க என்ன சொல்ட்டாங்கன்னா, "நீங்க ரெடி ஆகுங்க. அதுக்குள்ள உங்களுக்கு நைட் டின்னர் வந்து நாங்க வாங்கிட்டு டைரக்ட்டா ரயில்வே ஸ்டேஷன் வந்துர்றோம்ன்னு" சொன்னாங்க. நம்ம ஊர் பக்கம் போயிட்டு பரோட்டா சாப்பிடலன்னா எப்படி? ஸோ நாங்களும் வந்து பரோட்டா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஆனா அந்த சால்னா மட்டும் கேட்டிருந்தேன். 2 பரோட்டால எம்ப்டி சால்னா ஊத்தி குடுத்துருந்தாங்க. ஃப்ரெண்டு வந்து தனியா சிக்கன் கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எங்க 2 பேரால எங்களுக்கு வாங்கி குடுத்திருந்ததே சாப்பிட முடியல. இது போக எக்ஸ்ட்ராவா வெறும் பரோட்டா 2 வேற பார்சல் பண்ணி குடுத்துருந்தாங்க. சரி, பசங்க கஷ்டப்பட்டு வாங்கி குடுத்துட்டாங்களேன்றதுனால, அந்த பரோட்டாவ நான் நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு வந்து சூடு பண்ணி தான் சாப்பிட்டேன். இந்த கல்யாணம் ஒரு மினி கெட் டுகெதர் மாரி இருந்தது. கடவுள் ஒரு நாள் கிஃப்ட் பண்ணதா வந்து நான் ஃபீல் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா, வேக வேகமா ஓடிட்டு இருக்கிற இந்த லைஃப்ல என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி, நாங்க ஹாஸ்டல் டேஸ்ல எப்படி இருந்தோமோ, அந்த மாதிரி இந்த ஒரு நாள் போச்சு. வீடியோவ கடைசி வரை பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் குடுங்க. இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.